ஆணவத்தின் அரிச்சுவடியில் நாடாளும் அரசனும் மதம் பிடித்த அழகில் நடைபோடும் மங்கையும் அறம் காக்கும் ஆயர்குலத்துக் கடவுள் கண்ணனின் காலடியில் காத்திருக்கிறார்கள். கடுந்தவம் புரிந்து பரந்தாமனை பார்ப்பதற்கு காத்திருக்கும் பரம பக்தனைப் போல். பிறவி சாபமோ பிழை செய்த பாபமோ எதுவாய் இருப்பினும் கண்ணக் கடவுளின் கருணை பார்வை பட்டால் காற்றில் கரைந்து போகும் கற்பூரமாகும். மாயக்கண்ணனின் கடைக்கண் பார்வையின் மகத்துவம் இடையர் குலத்து இளவரசி ஆண்டாளுக்கு தெரிந்திருக்க கூடும். அதனால்தான் மார்கழி திங்களில் பனி கொட்டும் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி அழகு கண்ணனை அகிலம் வணங்கும் அரங்கனை மகிழ்ந்து நெகிழ்ந்து துதிக்க தோழிகளோடு வலம் வந்தாள். கருநீல வண்ணம், கள்ளமில்லா சிரிப்பு, பார்த்தவுடனே வசீகரிக்கும் முகம், பரந்து விரிந்த மார்பு, தினவெடுத்த தோள்கள், இப்படி அழகின் மொத்த உருவமாய் அழகு கண்ணன் இருக்க ஆயர்குலத்து கோதைகளுக்கு ஆயன் மீது ஆசை வருவதில் ஆச்சரியங்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டாளின் பிரத்யேக பிரியத்தில் பித்து பிடித்து போனான் பிரபஞ்சத்தை காக்கும் கண்ணன் என்கிற காலக்கடவுள். ஆண்டாளின் 22ஆம் பாசுரம். அங்கண்மா நாளத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுத்து சிறிதே எம்மேல் வீழாயோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோ எம்பாவாய். எங்கள் போர்ப்படை வீரர்களைப் போல் எங்கும் இல்லை என தற்பெருமை பேசிக்கொண்டு தரணி ஆளும் அரசர்களும் உன்னிடம் சச்சங்கம் கேட்கும் பக்தர்கள் போல் நீ பள்ளி கொண்ட கட்டிலின் காலடியில் காத்து நிற்கிறார்கள். உன் குணச்சிறப்பில் கொண்ட அன்பால் பெண்களாகிய நாங்களும் எங்கள் செருக்கினை துறந்து உன்னருகில் வந்து சேர்ந்தோம். கிண்கிணி என்று ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் மெல்ல மலர்வது தெரியாது மலரும் தாமரை பூ போலவும் உன் சிவந்த தாமரை விழிகளை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயோ. சந்திரனும் சூரியனும் போல் உன் விழிகள் திறந்து எங்களை பார்க்க பாவமோ சாபமோ காற்றில் பறக்கும் தூசாய் போகட்டும் எங்கள் ஆசை கண்ணா.